காஃபி குடிப்பா. அப்பா என்னப்பா இது, நீங்க காஃபி கொண்டு வரீங்க? இனிமே அதான் போவோம் நிலைமை. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சத்யாவை படிக்கதான் வெளிநாட்டுக்கு அனுப்புறியா இல்ல அவளை வேண்டாம் நினைச்சு வெளியே அனுப்புறியா? என்னப்பா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்ன ரொம்ப எம்பாரஸ் பண்றீங்க. இல்ல, எனக்கு காரணம் தெரியணும், சொல்லு. அப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எதுவுமே நானா எடுத்த முடிவு இல்ல. என்கிட்ட இருந்து எந்த கண்டிஷனும் எந்த பிரஷரும் இல்லாம எல்லாமே சத்யாவே தானா எடுத்த முடிவு. இதை என்ன நம்ப சொல்றியா? ஆமா மாமா, அர்ஜுன் சொல்றது உண்மை. இது என் சொந்த முடிவுதான் மாமா. டிக்கெட்டும் போட்டாச்சு. என்னம்மா, அப்ப நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரிகிறதுனே முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க ஒண்ணு நிரந்தரமா பிரியல மாமா. கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இல்லப்பா, காஃபி ஆறிடுச்சு, நீங்களே குடிங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டே அர்ஜுன். அப்பா அதான் காரணம் சொல்லிட்டேன்ல, நான் கிளம்புறேன்ப்பா. அர்ஜுன், டேய் அர்ஜுன். என்னம்மா நடக்குது? நான் பொறுப்பா ஒரு கேள்வி கேட்டா நீங்க விட்டேத்தியா ஏதோ ஒரு பதில் சொல்றீங்க. அவனை கேட்டா நீ சமாளிக்கிற, உன்னை கேட்டா அவன் சமாளிக்கிறான். ஏமா இப்படி ரெண்டு பேரும் தப்பு தப்பா முடிவெடுக்கிறீங்க? மாமா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட உங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு நல்லா தெரியும். அதனாலதான் கவலைப்படுறேன், பதறேன். 2 வருஷம் புருஷனை வச்சுட்டு படிக்க வெளிநாடு போறேங்கிற அவன் முகத்துல அதுக்கான கவலை கொஞ்சம் கூட இல்லையேம்மா. அதுக்கு காரணம் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்துல இருக்கிறது தானே மாமா. இந்த நெருக்கம் ஒரு அலட்சியத்தை கொடுக்குது. சண்டை இன்னும் வளர்ந்துட்டே போகுது. அதான் கொஞ்ச நாளைக்கு நாங்க பிரிஞ்சிருந்தா அவருக்கு என்ன வேணும்னு தோணும்ல. அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுதான் ஒரே வழியா? நான் இத பத்தி நிறைய யோசிச்சுட்டேன் மாமா. என் பக்கம் ஏதாச்சும் ஒரு நியாயம் இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு ஆள் கிட்ட, நான் சொல்றத காது கொடுத்து கேட்க தயாரா இல்லாத ஒருத்தர்கிட்ட நான் எவ்வளவுதான் போராட முடியும்? என்னால முடியல மாமா. எனக்கு வேற வழி தெரியல. நான் அவரை விட்டு பிரிஞ்சு போனா அப்ப அவரு ஒரு வேலை என்ன நினைச்சு ஃபீல் பண்ணலாம். அவரு செய்யற தப்ப உணரலாம். அப்போ நான் திரும்பி வர்றது தானே எனக்கும் கௌரவம், மரியாதை. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நாம ஏதாவது அட்வைஸ் பண்ணா அவங்க பதிலுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கட்டைய போடுறாங்க. இந்த பார், நீ என்னதான் காரணம் சொன்னாலும் இது சரியா வராதுமா. எல்லாம் சரியா வரும் மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க தேவி அக்காவை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க, அது போதும் எனக்கு. என்னமோ மனசுக்கு தோன்றதை செய்யுங்க. ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரிதான். தேங்க்ஸ் தேவி. நல்லா பொறுமையா சாப்பிடுங்க. இன்னொரு தோசை கொண்டு வரேன். சரி. அக்கா, எனக்கும் உன் கையால ஒரு தோசை ஊத்தி கொடுப்பியா? நாளைக்கு நான் சிங்கப்பூர் போயிடுவேன்க்கா. திரும்பி வர 2 வருஷம் ஆகும். அதான் உன் கையால சாப்பிடணும் போல தோணுச்சு. அவருக்கு ஒரு தோசை கொடுத்துட்டு உனக்கு வந்து ஊத்தி தரேன். தேவி, எனக்கு போதும், நீ போய் சாப்பிடு. சரிங்க.
வீட்ல இருக்கும்போது எனக்கு பொடி தோசை ஊத்தி கொடுப்பல்ல, அதே மாதிரி உன்னை ஊத்தி கொடுக்க முடியுமா? ரொம்ப ஆசையா இருக்குக்கா. ஏய், நீ பிசினஸ் கோர்ஸ் படிக்க தானே சிங்கப்பூருக்கு போற? ஏதோ இதுக்கப்புறம் நீ இந்த ஊர் பக்கமே திரும்பி வராத மாதிரி பேசிட்டு இருக்க. அது வந்து படிக்கதான் போறேன், ஆனா 2 வருஷத்துக்கு வரமாட்டேன்ல. கோர்ஸ் முடிஞ்சுதான் வர முடியும். ஓ அப்படியா? தேங்க்ஸ்க்கா. அக்கா, சூப்பர். இன்னொரு பொடி தோசை. அப்படிலாம் பார்க்காதக்கா. 1 வருஷத்துக்கு 1 தோசைனா 2 வருஷத்துக்கு 2 தோசை ஆச்சுல்ல. என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு? அதான் சொன்னேனேக்கா, இந்த கோர்ஸ் படிச்சா அர்ஜுன் பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. ஓ, என் புருஷன் மேல இருக்கிற கோவத்துல அவரை பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைச்சுதானே அர்ஜுன் உன்னை இந்த கோர்ஸை படிக்க வைக்க அனுப்புறாரு. பிரில்லியன்ட்கா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. நினைச்சேன். நீ வேணா பாரு, நான் போன பிறகு இனிமே அபிமாமாவும் அர்ஜுனும் சண்டை போட்டுக்கவே மாட்டாங்க. அபிமாமா மேல இருக்க கோவம்லாம் அர்ஜுனுக்கு சுத்தமா போயிடும். 2 பேரும் பழையபடி பாசமான அண்ணன் தம்பியா மாறிடுவாங்க. அது எப்படி சொல்ற? ஆமாக்கா, நடக்கும் பாரு. அர்ஜுன் குடிக்க மாட்டாரு. அபிமாமா மாதிரி அவரும் பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வருவாரு. லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு பாரு. என்னாச்சு? அது காரமான வரல கண்ணுல வச்சுக்கிட்டேன். ஐயோ எரியுதே. இரு இரு, தண்ணி கொடுக்குறேன். இந்தா தண்ணி குடி.